ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஒன் நான் சுகுன்ராஜ். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். நீங்கள் நினைக்கல என்ன சுகுன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ண ஒரு விவோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு அன்பாக்ஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் வாங்கல, எனக்காக வாங்கல. நீங்கள் நினைக்கலாம் இவன் என்னடா அடிக்கடி அன்பாக்ஸ் பண்ணுறா, ரொம்ப செழிப்பாக இருக்கான்னு நினைக்கலாம். பட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கல, என்னோடய சிஸ்டர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாங்க. ஸோ கண்டென்ட்டுக்காக அவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்படி இருக்குது, அந்த பாக்ஸ்குள்ளே எப்படி இருக்குன்னு ஒரு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ அந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, இதோட நம்ம சில ஃபோன்ஸை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு காம்படிட்டர் என்ன மாதிரி ஃபோன்ஸ்லாம் இருக்குது இதே ப்ரைஸில், அண்ட் இது வந்து வேல்யூ ஃபார் மணியாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகலாமா? வாங்க. ஸோ எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ஃபோனோட பாக்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு, ஃபோனை தவிர மற்ற என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க. ஸோ இனி வந்து நம்ம ஃபோனோட டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஐஃபோன் வேறு, ஆண்ட்ராய்டு வேறு. ஐஃபோனு ஆண்ட்ராய்டு ஒன்றா சேர முடியுமான்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. பட் இந்த ஃபோனில் வந்து சேர்ந்துருக்கு. என்னடா வளர்றேன்னு நினைக்காதீங்க. இப்போ நானே வந்து உங்களை டிசைனை காமிக்கிறேன். ஸோ ஏன் வந்து நான் அப்படி சொல்கிறேன்னு வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கே புரியும். ஸோ நான் வந்து ஏன் இந்த ஃபோன் வந்து ஐஃபோனு ஆண்ட்ராய்டு மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னா வந்து இதோட ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு, பட் வந்து இதோட டிசைன் வந்து பார்த்தோம்னா வந்து ஐஃபோன் 12 மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தூரத்துலேருந்து ஃபோன் பேசுகிற மாதிரி வச்சு காதில் வச்சு பேசுனீங்கன்னா வந்து யாராவது தூரத்துலேருந்து பார்த்தாங்கன்னா வந்து இது ஐஃபோன்னே நம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து ஐஃபோன் மாதிரியே தான் இருக்குது பார்க்க லுக்கு. ஸோ வந்து கலர் வந்து அரோரா, ஸ்டெல்லார் பிளாக்குன்னு 2 கலர் இருக்குது. ஸோ நான் வாங்கின வேரியண்ட் வந்து அரோரா, ஒரு லைட் ப்ளூ கலரில் வருது. ஸோ பட் வந்து நிறையா கலர்ஸ் வந்து தெரியுது. நம்ம லைட்டாக டில் பண்ணோம்னா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நிறையா கலர்ஸ் வந்து தெரியுது, நிறையா ஷேட் வருது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ த க்ளோ தட் நெவர் கோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு க்ளோ ஆகிட்டே இருக்கும், பட் வந்து எப்பயுமே வந்து அது இருக்கும், அது போகவே போகாது, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ட்ரிபிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 8 மெகா பிக்சல் வந்து வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 2 மெகா பிக்சல் வந்து மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன் இருக்குது அண்ட் டிக்ரீஸ் பண்ணுற பட்டன் இருக்குது. ஸோ இங்கே இந்த சைடு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஃப்ரண்ட்லேயே வரும். அண்ட் ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஜாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சிம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. டூயல் சிம்முமே வந்து நம்ம 5G யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபோன்ஸும் சார்ஜ் போட்டுகிட்டே வந்து பாட்டு கேட்க முடியாது, சார்ஜ் தான் போட முடியும். வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ வந்து டிசைன் வந்து செம்மையாக இருக்குது, லுக் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் மேலே வந்து மைக்ரோஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அண்ட் வந்து டைமென்ஷன் பார்க்கும்போது வந்து டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அண்ட் வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து ஒரு கார்னரில் வந்து கேமரா வருது. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனில் வந்து வாட்டர் ட்ராப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே நல்லாயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து இதோட டைமென்ஷன்ஸ்னு பார்க்கும்போது வந்து இதோட வெயிட் அண்ட் திக்னஸ் வந்து பார்க்கும்போது வந்து வெயிட் வந்து 182 கிராம்ஸ். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபோனோட வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது, பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கையில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, ரொம்ப சாலிடாக ரிஜிடாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது வந்து இதோட ஹைட் வந்து 16.33 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லாயிருக்கு. 6.43 இன்ச்சஸில். ஸோ நான் வந்து இதோட திக்னஸ் வந்து பார்த்தோம்னா வந்து 7.6 மில்லிமீட்டர் திக்னஸ் வருது. ஸோ ஓப்போ ஃபோன்ஸில் வந்து ரீனோ சீரிஸ் வந்து ஒரு ப்ரீமியம் சீரிஸ்னே சொல்லலாம். Oppo Reno 5 Pro வந்துச்சு. அது வந்து இந்த வருஷம் வந்து ஜனவரியில் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து Oppo Reno 6 Pro வந்துச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து Oppo Reno 6 Pro வந்து 40,000 அந்த ரேஞ்சில் வரும், 30,000 to 40,000 வரும். பட் இது வந்து 30,000க்குள்ளே வரும். இதோட ப்ரைஸ் வந்து 29,990 ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் வந்து வாங்கினேன். மற்ற சைட்டில் வந்து எப்படி ப்ரைஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த சைட்டில் வந்து சில ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. HDFC கார்டில் வந்து நம்ம வாங்கினோம்னா வந்து கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பேட்ரி வந்து பார்க்கும்போது வந்து
4300 mAh பேட்டரி வருது அண்ட் 65 வாட் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்கிறாங்க, செம்மையாக இருக்குது. 100% வந்து 28 மினிட்ஸ்லேயே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அப்படி சொல்லி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுல வந்து ஒரு 35 to 40 மினிட்ஸ் ஆகுது. பட் இதுவுமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம காலையில் ஒன்ஸ் சார்ஜ் போட்டோம்னா வந்து நார்மலாக யூஸ் பண்ணோம்னா வந்து ஒரு 1 டே வந்து வரைக்கும் வருது. ஸோ ரொம்ப யூஸ் பண்ணோம்னா வந்து அன்றைக்கி நைட்டு வந்து போடுற மாதிரி சார்ஜ் வருது. பட் வந்து ஒரு 40 மினிட்ஸ் நம்ம டக்குன்னு போட்டு எடுத்துடலாம், சார்ஜ் வந்து நம்ம எடுத்துடலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ பேட்டரி பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இதோட ப்ராசஸர் அண்ட் ஓஎஸ் பற்றி பார்க்கும்போது வந்து இவங்க வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வர எல்லா ஃபோன்ஸுமே வந்து அப்படி தான் வருது. இவங்க வந்து மீடியாடெக் டைமென்சிட்டியில் வந்து 900 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த ப்ராசஸரோட வர ஃபோன் வந்து இதுதான் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இதோட 8GB ரேமில் வருது அண்ட் 128GB ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்டபிள் பண்ண முடியாது. 128GB வந்து அதிகம் தான். பட் வந்து சில ஃபோன்ஸில் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பார்க்கும்போது வந்து சிலதில் வந்து எக்ஸ்பேண்டபிள் வருது. பட் வந்து இதில் வந்து நம்ம 2 சிம் கார்டு ஸ்லாட்டு தான் இருக்குது, மெமரி கார்டு SD கார்டு ஸ்லாட் வந்து வரல. ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் 8GB ரேம் வந்து நம்ம 10 வந்து 3GB வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து இதுதான். நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோனு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. நிறையா ப்ரீ இன்ஸ்டால்டு ஓப்போட ஆப்ஸே வந்து நிறையா இது இருக்குது. ஸோ அது வந்து சில ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அண்ட் வந்து லாக் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணாலே வந்து ஃபோன் வந்து லாக் ஆயிடுது. நம்ம வந்து பவர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி தான் லாக் பண்ணணும்னு தேவையில்ல. அண்ட் வந்து நம்ம ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம், அதில் உள்ள டெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு புரியாத லாங்குவேஜில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்னா வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரான்ஸ்லேட்டுன்னு ஒரு ஆப்ஷன்னு. ஸோ அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து ஒரு செமையான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, A to Z வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம எந்த லாங்குவேஜ் வேணுமோ அது போய் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஒரு செமையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஃபீச்சர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமரா பற்றி பார்க்கும்போது வந்து பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுத்துலையும் எடுத்த இமேஜஸ் அண்ட் வந்து வீடியோஸ் தான் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ வந்து இப்படி தான் இருக்குது. நான் அந்த ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட் கேமரா வீடியோ. இது இவ்வளோ நேரம் வந்து நம்ம டிசைன், டிஸ்பிளே, டைமென்ஷன் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் பார்த்து சாஃப்ட்வேர் இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம ரேட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே மேட் ஃபினிஷில் வருது, க்ளோ ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸில் வந்து மற்ற ஃபோனில் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் வந்து கலர் வந்து இருக்குமான்னு தெரில. ஸோ 30,000 இதோட ப்ரைஸ் வருது. ஸோ அதில் வந்து டிசைன் வந்து செம்மையாக இருக்குது, பார்க்க வந்து ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் 10க்கு வந்து இதுக்கு வந்து 9 வந்து ரேட்டிங் கொடுப்பேன். ஆனால் வந்து பேட்டரி லைஃப் அதுக்குமே வந்து 10க்கு வந்து 9 கொடுப்பேன். வேணால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது, செம்மையாயிருது. இவங்க வந்து 28 மினிட்ஸில் 100% சொல்கிறாங்க. பட் வந்து ஒரு 35 மினிட்ஸ் வருது. பட் அதுவுமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து 10க்கு வந்து அதுக்கும் நான் வந்து 9 கொடுப்பேன். அண்ட் கேமரா வந்து பார்க்கும்போது வந்து கேமரா வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஃப்ரண்ட் கேமராவோட பேக் கேமரா வந்து நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஓப்போ வந்து செல்ஃபி எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. பட் வந்து செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ மேபி அப்டேட் பண்ணால் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து நான் 10க்கு வந்து ஒரு 7 மார்க்ஸ் வரைக்கும் கொடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இதோட சாஃப்ட்வேர் அண்ட் இதோட ப்ராசஸர் இதுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து 10க்கு வந்து 8 மார்க்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இது வந்து வேல்யூ ஃபார் மணியான்னு வந்து பார்த்தோம்னா வந்து இந்த ப்ரைஸில் வந்து நிறைய ஃபோன்ஸ் இருக்குது, நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இதில் வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது காம்படிஷன் பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து விவோ V21 5G நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபோன் வந்து அதுதான். ஸோ இந்த ஃபோனுக்கும் வந்து நான் அன்பாக்சிங் போட்டிருப்பேன், நீங்கள் வந்து பார்க்கணும்னா வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ மற்ற பிராண்டில் வந்து பார்த்தோம்னா வந்து MI 11X வந்து அதில் வந்து கேமரா மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மெகா பிக்சல் வந்து பார்க்கும்போது கம்மியாக இருக்கும். பட் வந்து ப்ராசஸர் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி இது வந்து நல்லாவே இருக்கும், மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் ரியல்மி X7 மேக்ஸ் அதுவும் ஒரு நல்ல காம்படிட்டர் இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 30,000 பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் காம்படிட்டர். ஸோ ஓப்போலே வந்து இன்னும் நல்லா குவாலிட்டியான ஃபோன் வாங்கணும்னா வந்து ஓப்போ Reno 6 இது 6 ப்ரோவும் வாங்கலாம். 5 ப்ரோவுமே வந்து இதோட நல்லா தான் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் இது வந்து 30,000, அது வந்து ஒரு 33,000 வரும் Reno Pro 5G. அண்ட் வந்து Reno 6 Pro வந்து 37 to 40,000 அந்த ரேஞ்சில் வருது. 39,000 வரைக்குமே போகுது. ஸோ அதில் வந்து என்னென்னா வந்து ஸ்டோரேஜ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். 12GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜ். இதில் 128GB ஸ்டோரேஜ். பட் வந்து எக்ஸ்பேண்டபிள் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் வந்து அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது வந்து இந்த சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து பெருசாக தெரில. ஸோ அப்புறமா வந்து இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா வந்து வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. பட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ குவாலிட்டி வந்து இல்லை.
இவங்க வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி வந்து இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ஃபோன் பற்றி என்னோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. ஸோ வந்து நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா, ஏதாவது கேட்டகரி பற்றி சொல்லாமல் இருந்தேன்னா வந்து நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டாப்பிக்கில் பேசணும்னு நினச்சாலும் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுன்ராஜ். பை, டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பை பை.